எல்லாம் முடிஞ்சாச்சு. பணம் எல்லாம் செலவு பண்ணி படித்த பிறகு அவன் நல்ல மார்க் எடுத்து அங்கே போகிறான். நீட்டில் நல்ல மார்க் எடுத்து போனவனுக்கு என்ன கிடைக்குது? ஸ்டைஃபண்ட் 1 lakh ஒரு மாதம் கிடைக்கும். அப்படி உள்ளவங்க வந்து வேலைக்கு போகும்போது தான் கிடைக்கும். அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்குமா? அதுக்கு மேலே கிடைக்கும். அதே மாதிரி அந்த இந்த எங்கெல்லாம் ஃபைனான்சியல் சில வந்து கவர்மெண்ட் சில காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு மாதம் இவ்வளோ தாரீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லலாம். அதே மாதிரி சில என்ஜினியரிங் காலேஜே அதை ஆஃபர் பண்ணுறோம். என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா, நீ வந்து 190 கட் ஆஃப் வந்து 195க்கு மேலே 190க்கு மேலேன்னா ஃப்ரீ. என்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸே கட்டணும். 175 to 190 அப்படி வந்தாச்சுன்னா ஒரு 75% கன்செஷன் உங்களுக்கு இருக்கும். அதே டைமில் ஒரு 150 to 175 50 மார்க் ஃபீஸில் வந்து 50% கட்டினா. இப்படி ஒரு கன்செஷன்ஸ் சில இன்ஸ்டிடியூஷன் அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு அங்கே போகிறதுன்னு நல்லது. அதை தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போகணும். அதான் வந்து ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபினான்சியல் பிளான். அடுத்து வந்து 6வது 10 இந்த 5th வரையும் பாயிண்ட் எடுத்துங்க. 6th வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஐடி அது ஒரு ஸ்கில் தான். ஸ்கில்னா இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் +2 தான் படிக்கிறீங்க. +2 படிக்கும்போது ஒரு ஸ்கில் கூட சேர்த்துட்டு காலேஜ் ரைட். அது ஒர்க்ஷாப்ஸ் இன்டர்ன்ஷிப் டு பில்ட் கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் லைக் லீடர்ஷிப், டீம் ஒர்க் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, அது வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ அதிகமாக உங்கள் ஹோமில் இருக்கும் கண்டிப்பாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்ச்சில் எல்லாம் போனாங்கன்னா எவ்ரி சண்டே கிளாஸ் வரும்போது அதுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் வரும். வேறு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாலேஜ் வரும். கொஞ்சம் எப்படி பப்ளிக்கில் மூவ் பண்ணுறது, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரும், டீம் ஒர்க் வரும், ப்ராப்ளம் சால்விங் வரும். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கணும். சொசைட்டியில் என்ன இருந்தாலும் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது நம்ம முயற்சி பண்ணுறது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா நம்ம முயற்சி பண்ணிக்கணும். அந்த ஸ்கில் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். They should know about specially skill based courses like coding, அப்புறம் வந்து கோடிங் ப்ரொஃபிஷியன்சி ஆன் டிஜிட்டல் டூல்ஸ். கம்ப்யூட்டரில் நிறைய இது பார்த்தீங்க. கம்ப்யூட்டரில் நிறைய மேட்டர்னா எப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. எனக்கு எப்படின்னே தெரியல. அடுத்த இண்டஸ்ட்ரியில் அதை பற்றி சொல்லிக்கலாம். ஓகே, என்ன வருதுன்னா, நீங்கள் வந்து லாங்குவேஜை ஒரு மேட்டரை கொடுத்தோன்னா, தமிழில் ஒரு மேட்டர் இருக்குன்னா அதை வந்து பேசேஜ் வந்து இங்கிலீஷில் மாற்றோன்னா இங்கிலீஷில் மாற்றிக்கணும், மலையாளத்தில் மாற்றோன்னா மலையாளத்தில் உடனே வந்துடும். அதான் ஃபாஸ்ட்டாக வருது பாரு ப்ரொஃபிஷியன்சி. இந்த அதை டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து. அதே மாதிரி இந்த வாய்ஸ் கிரியேஷன்ஸ், நம்ம வந்து ஒரு இதை கொடுத்தோன்னா வந்து வேர்ட்ஸில் உள்ள மேட்டரை வந்து வாய்ஸாக மாற்றிக்கணும், ஆடியோ மாற்றிக்கணும். அது எந்த வாய்ஸில் வேணுமோ வரும். ஜென்ஸில் வேணுமா, இந்த USA டோனில் வேணுமா, அதில் வந்து இங்கிலாந்து டோனில் வேணுமா, இந்த மாதிரி டோனில் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, தென் 7th ஒன் வரும். இது வரைக்கும் அந்த அதாவது நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். எந்த ஸ்கில்லுன்னா அதில் ஹைலைட் பண்ணி நான் இந்த சொன்னேன். ப்ரொஃபிஷியன்சி இந்த டேட்டா கோடிங் coding, language proficiency or digital tools. These are all new type of skills opportunities available. Then 7th one, mental well-being. 7th one, okay, next one. Students should focus on their mental and physical health during this stressful period.
ஸ்ட்ரெஸ் வரும், நிறைய படிக்கும், ஏதாவது ஒர்க் இருக்கு, யாராவது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுத்துறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து எப்படிலாம் வருதுன்னா ரெண்டு தான் வரும். இந்த பார்க்கும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் தான். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கஷ்டப்படுத்துவாங்க, அதே மாதிரி வந்து என்விரான்மெண்ட் கஷ்டப்படுத்தும், கிளைமேட் கஷ்டப்படுத்தும். கிளைமேட் ஹாட் கிளைமேட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ல வந்து நம்மளோட மைண்ட் அண்ட் பிசிக் உடம்பும் பாதிக்கும். அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவோம்? எப்பவுமே அதாவது என்ன மீனிங்னா எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருப்பாங்க. we should be happy always. அப்போ ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தோம்னா ஹாப்பியா இருக்கும். அதுக்கான என்ன பண்ண இருக்கலாம் அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்ன பண்ணுன்னா அது டெக்னிக் இருக்கு, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் அண்ட் செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸ். இது என்னன்னா நம்ம டிசிப்ளின் லைஃபா இருந்தாலே ஸ்ட்ரெஸ் வந்து போயிடும். டிசிப்ளின் லைஃப்னா இந்த கிளீனா இருக்கக்கூடியது, நாம கிளீனா இருக்கக்கூடியது, நம்ம ரூம் கிளீனா இருக்கக்கூடியது, நம்ம டேபிள் கிளீனா இருக்கக்கூடியது, ட்ரெஸ் கிளீனா இருக்கக்கூடியது, நம்ம நோட்டுகளில் எழுதக்கூடியது நீட்டாக எழுதக்கூடியது, இதெல்லாம் வந்து கிளீனாக வைக்கக்கூடிய கிளீன்லெஸ். அப்படி வந்தாலே ஸ்ட்ரெஸ் இருக்காது, அவன் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும். அடுத்தவனையும் ஹாப்பியாக பண்ணும். ஒரு முகத்தை பார்த்தாச்சுன்னா அவன் சிரிச்ச முகத்தை இருக்கான், அப்போ என்ன பண்ணும்? அடுத்தவனுக்கும் ஹாப்பி ப்ளசண்டாக இருக்கான். இல்லை அவன் பார்த்து அழுதுகிட்டே இருக்கான்னா யாராவது வருவாங்களா? கூட வர மாட்டாங்க. அதுக்காக வேண்டி எக்ஸசைஸ் இருக்கு, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ். டெய்லி காலையில் ஒரு ரன்னிங் பண்ணலாம், பேட்மிண்டன் விளையாடலாம், கிரிக்கெட், ஃபுட்பால். இந்த ஒரு 10 minutes வீட்டில் உட்காந்து அந்த எக்ஸசைசஸ் இருக்குது, அப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து செட்டிங் கோல்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்த கோல்ஸ்ன்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து கேம் என்ன கோல்ஸ் வந்து ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் கோல்ஸ். ஷார்ட் டைம் கோல்ஸ்ன்னா என்னது? ஷார்ட் டைம் கோல்ஸ் குறுகிய காலம். குறுகிய காலம்னா ஒரு நாளையும் சொல்லிக்கலாம், ஒரு வாரத்தை சொல்லிக்கலாம், ஒரு மாசத்தை சொல்லிக்கலாம், ஒரு வருஷத்தை சொல்லலாம், 2 வருஷத்தை சொல்லலாம். ஒரு நாளைக்குன்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு எய்ம் பண்ண முடியும் கோல். இன்னைக்கு இந்த பாடங்கள் எல்லாம் படிச்சே ஆகணும், அதை எழுதி படிக்கணும். படிக்காம இருந்தால் நம்ம நோட்டு புரியலையா, நோட்டு எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ரைட், அந்த டெக்னிக்கில் இருக்குது. அப்போ வந்து என்னன்னா இந்த கோல்ஸ் முடிவு பண்ணணும். இந்த பாடத்தை படிக்கணும், இந்த டீச்சர் நம்ம பற்றி அப்ரிஷியேட் பண்ணணும், மேத்ஸு 100 எடுக்கணும், அல்லது இந்த பாடத்துக்கு நம்ம வந்து இப்போ வந்து 40 தான் எடுக்கணும், அடுத்து 50 எடுத்து காட்டணும், அதுக்கப்புறம் 60 எடுக்கணும், அதுக்கப்புறம் 70, பிறகு 90, பிறகு ஹை லெவல் ஐஏஎஸ். அதுதான் வந்து கோல்ஸ் செட் பண்ணக்கூடிய ஷார்ட் டைம் கோல். லாங் டைம் கோல்னா தான் என்னன்னா இந்த 2 வருஷத்துக்கு மேலே, குறிப்பாக வந்து 1 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்லிக்கலாம். அந்த 1 இயருக்கு மேலே வந்து என்ன கோல் செட் பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன ஜாபுக்கு போகலாம், எந்த ஜாபுக்கு கண்டிப்பாக போகணும். ஏற்கனவே நம்ம அதில் சொன்னோம், பிளானிங்கில் சொன்னோம். ஆனால் டிட்டர்மிண்டாக சொல்லிக்கணும், எழுதிடணும். ஒரு ரஃப் நோட்டில் எழுதிக்க, அப்படி இந்த வேலைக்கு தான் போகணும், இத்தனை மார்க் எடுத்துக்கணும், இவ்வளோ சேலரி வாங்கணும், அல்ல இந்த நாட்டு USA போகணும், ஜெர்மனி போகணும், ஆஸ்திரேலியா போகணும், UK போகணும், இப்படி ஒரு முடிவு பண்ணி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணால் போகலாம், கண்டிப்பாக போகலாம். நாலேஜ் வந்துன்னா நாலேஜே உங்களை வந்து அங்கே கொண்டு போயிடும். ஓகே, லாங் டைம் கோல். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா அதான் எஜுகேஷன் கேரியர்ஸ் தான் சொல்லு. ஷார்ட் டைம் அண்ட் லாங் கோல்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் அண்ட் கேரியர்ஸ். ஜாப் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வரும்? மேரேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து வெல் செட்டில் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டியில் இருக்குது லைஃப் இருக்கலாம், சரி உங்களை வில்லேஜ் போய்க்கணும், அந்த வில்லேஜ் இருக்கலாம். தென் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்த்துக்க, இந்த பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணிக்க. 8ல் வந்து 2 பாயிண்ட் இருக்கு. One of they should know about methods like smart goal setting. அதான் ஸ்மார்ட் கோல் செட்டிங். ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸ்மார்ட் கோல் செட்டிங்னா நடக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த கோல் வந்து மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கணும்.
அது ஒரு ரிலவெண்ட்டாக இருக்கணும், அது ஒரு டைம் பவுண்டாக இருக்கும். கோலை செட் பண்ணிக்கலாம், அது இத்தனை வருஷத்தில் அதை அச்சீவ் பண்ணிக்கணும்னு இருக்கணும். அதாவது ஒரு 4 வருஷத்துக்குள்ள இது கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணோம், ஒரு 5 வருஷத்துக்குள்ள நான் வந்து கண்டிப்பாக யூஎஸ்ஏ போய் ஆகணும், யூகே போகணும் அல்லது ஆஸ்திரேலியா போகணும் ஒரு முடிவு பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணணும், அங்கே யூகே ஃபாரின் கண்ட்ரிஸ் போக முடியாமல் இருந்தாலும் we may be well placed in India also. இந்த நம்ம நாட்டிலே வந்து நல்ல ஜாபில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவு உழைச்சி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுதான் அது அச்சீவபிள் பண்ணக்கூடிய இருக்கணும். ஏதோ ஒரு நடக்க முடியாது. இப்போ வந்து என்னென்னா எல்லா பேரும் எய்ம் பண்ண ஆஸ்பிரேஷன் ஐஏஎஸ் ஆகலாம். இப்போ நமக்கு முடியாதுன்னு வரும்போது ஆஸ்பிரேட் பண்ணக்கூடாது, நம்ம லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது அது ஒரு ரெலவெண்ட்டாகவும் இருக்கணும். ஓகே சரி, இப்போ வந்து 2 செக்ஷனுக்கு வந்துட்டோம். பார்த்து இனி வந்து 3வது ஒன்று செக்ஷன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் என்ஜினியர்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, 3rd செக்ஷன் வந்தாச்சு. 1 எஸ், இங்கே உங்களுக்கு நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், வேணா நோட்டாக எழுதணும்னா எடுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். அதாவது என்ன வருதுன்னா, நிபுணத்துவம் பெற்ற பொறியாளர்கள் சுகாதாரம், நிதி, தொழில்நுட்பம் மற்றும் தன்னாட்சி வாகனங்கள் போன்ற தொழில்களுக்கு தேவைப்படுகிறார்கள். ஆமாம், அப்போ இன்ஜினியர்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்கில் வந்து டிமாண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஹெல்த் கேர், ஃபைன்டெக் அண்ட் ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ் அது தேவைப்படாது மெஷின் லேர்னிங். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன வருதுன்னா, மெஷின் லேர்னிங் வரும்போது அது ஒரு ரொபோட்டிக், அப்படி தானே, ரொபோட்டிக். மெஷினே வந்து எல்லாமே செய்யுது. மெஷினில் ஒரு ஹியூமன் பீயிங்ஸே கிரியேட் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதுதான். இப்போ நமக்கு ஒரு இன்டெலிஜென்ட் இருக்குது, அதை விட நம்ம ஒரு ஆளை உருவாக்கணும்னா அதுக்கு இன்டெலிஜென்ட் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டில் இருக்குன்னா அதில் சொல்லியிருக்கு. எதுலெல்லாம் இருக்குன்னு சொன்னால் இந்த ஹெல்த் கேரில் இருக்குது, ஃபைன்டெக் அண்ட் ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ். ஏன்னா இப்போ வந்து சில யூஎஸ்ஏல வந்து என்னென்னா டிரைவர்லெஸ் காரே போடுது, ஓட்டைக்கு ட்ரை பண்ணுறாங்க, டிரைவர் இல்லாமல் வண்டி ஓட்ட பார்க்காங்க, முயற்சி பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போகும். ஏன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு மாதிரி இருக்காது, அப்படிப்பட்ட ரோடு தான் ஓடும். அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஓடும், ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அது இருக்கு. இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. ஃப்யூச்சரில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் என்னென்னா, இந்த பையங்க வந்து முதல்ல எல்லாம் பார்த்தா ஒரு காலத்தில் பையங்களோட பெல் பாட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 1980, 90 உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பெல் பாட்டம் வந்து ஒரு அடி 2 அடி அப்படி கிடக்கு, கீழே கால் பேன் பார்த்தாச்சு. நான் இப்போ வந்து சொன்னேன், நான் ப்ரொஜெக்ட் பண்ண வச்சுக்கோம். நான் சொன்னேன் இது வந்து கொஞ்ச நாள் பாருங்க, இது வந்து இந்த பெல் பாட்டம் வந்து கம்ப்ளீட்டாக நேரம் வந்துடும், நேரம் லூஸ் வந்து நேரம் வரும், கீழே டைட் வரும். அதே மாதிரி கொஞ்சம் வருஷத்தில் வந்துட்டு இங்கே பார்த்தா கம்ப்ளீட்டில் லூஸ், இங்கே நல்லா லூஸாக இருக்கும், கீழே வந்து டைட். அதே மாதிரி நான் சொன்னேன் இனி வந்து அடுத்து டைட் ஆகும், எல்லாருக்கும் ஃபுல் டைட்டு தானே. இனி அது கொஞ்சோட மாறும், மாறி பேசணும். அதே மாதிரி என்ன பண்ணுவோன்னா, இனி என்ன வரும்னு பார்த்துக்க, ஒருத்தன் பைக் வந்து பறக்கும், வாகனத்தில் பறக்கும். நீங்கள் எதுனா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போகிறீங்க. இங்கே வந்து நார்வல் பண்ணுமா, இவன் இதில் வந்து நின்றுட்டு அதில் யார் இருக்காங்களோ சுஜாதாட்டில் அது போய் நார்வலில் போய் ஒரு கிரவுண்டில் போய் அதுக்கப்புறம் அங்கே இருந்து அந்த பைக்கை ஓட்டிட்டு போவோம் ரோடு. அந்த அளவு வந்தாச்சு, டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கு. தென் செகண்ட் ஒன், ரினியூவபிள் எனர்ஜி. நான் இதான் சொன்னேன், ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து இது இப்போ முக்கியமாக தெரிய வேண்டிய ஒன்று, இப்போ ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்கக்கூடியது சோலார் எனர்ஜி. அதை பற்றி நான் சொல்லுவேன். ரினியூவபிள் எனர்ஜின்னு வரும்போது ஃபோக்கஸ் ஆன் எனர்ஜி கிரியேட்டிங் ரோல்ஸ் இன் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? சோலாரில் எடுக்கலாம், விண்டில் எடுக்கலாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கலாம், பேட்டரினால ஓடுது. இப்போ நிறைய ஓடுதான், கார் பைக்கெல்லாம் ஓடுதான், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அதே மாதிரி எலக்ட்ரிக் கார் ஓடுது, சும்மா சார்ஜ் போட்டோம். அது ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லிக்கலாம்.
engineers can engage in sustainable urban planning, energy storage system, or smart grid technologies. அதான் பசுமை ஆற்றலின் கவனம் செலுத்துவது சூரிய ஆற்றல், காற்றாலை மற்றும் மின்சார வாகன கட்டமைப்பில் பங்குகளை உருவாக்குகிறது. பொறியாளர்கள் நிலையான நகர்ப்புற திட்டமிடல், எரிசக்தி சேமிப்பு அமைப்புகள் அல்லது ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பத்தில் ஈடுபடலாம். அப்போ இந்த மாதிரி வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்கு. ஏன்னா புதுசாக வந்துட்டு பார்த்து இன்ஜினியரிங். அப்போ இந்த ஃபீல்டு நம்ம போகலான்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் ஏரோஸ்பேஸ். இந்தியாஸ் க்ரோவிங் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி லெட் பை இஸ்ரோ. எல்லாரும் தெரியும் இஸ்ரோன்னு இருக்கு இல்லையா, அது 1980s ஆரம்பிச்சதாகும். ஆரியப்பட்டா அந்த ஆரம்பிச்சாங்க. அதனால ஆரியப்பட்டாங்கிற விண்கலம் ஃபர்ஸ்ட்ல போச்சு. அப்புறம் வந்து தனியார் நிறுவனங்களின் தலைமையில் இந்தியாவில் வளர்ந்து வரும் விண்வெளி தொழில், செயற்கைக்கோள் தொழில்நுட்பம், உந்து விசை அமைப்புகள் மற்றும் விண்வெளி ஆய்வு ஆகியவற்றில் தொழில் வாய்ப்புகளை வழங்குகிறது. இதில் எல்லாம் வாய்ப்பு இருக்கு. விண்வெளி ஆராய்ச்சி வந்துட்டு இருக்கு, இப்போ நிறைய வந்துருக்கு. வளர்ந்து வரும் துறைகளில் விண்வெளி சுரங்கம் மற்றும் விண்வெளி சுற்றுலா, பொறியியல் ஆகியவை அடங்கும். எமர்ஜிங் ஃபீல்ட் இன்க்ளூட் ஸ்பேஸ் மைனிங் அண்ட் ஸ்பேஸ் டூரிசம் இன்ஜினியர். ஆமாம், இப்போ உங்களுக்கு தெரிய வாய்ப்பு. இப்போ வந்து ஸ்பேஸ் டூரிசம் இருக்கு. இப்போ லேட்டஸ்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட், யாராவது படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. 6 லேடிஸ் மாத்திரம் போகிறாங்க ஸ்பேஸ். ஒன்லி 6 லேடிஸ் மாத்திரம் ஸ்பேஸுக்கு ஒரு 4 நாள் டூரிசம் போகிறாங்க. அது ஒரு கம்பெனி, அமெரிக்காவில் ஒரு கம்பெனி அதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த டூரிசம் கொண்டு போகிறாங்க. ஆனால் சாதா பொண்ணு நிறைய கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தால் தான் பண்ண முடியும், டூரிசம் போக முடியும். அது ஒரு ரெக்கார்ட் பிரேக். அதில் ஆட்டோமேட்டிக் அங்கே போயிட்டு இந்த சவுத் போல நம்ம நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த வெளியே கொஞ்சம் நடந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் வாக் பண்ண மாதிரி தெரியல, அந்த விண்வெளிக்கு போயிட்டு அப்படியே இறங்கி லேட்டஸ்ட். அதே மாதிரி இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிறது இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பேர் ஞாபகம் இல்லை, ஒரு எலான் மஸ்கோட யூஎஸ்ஏல வந்து எலான் மஸ்க் இஸ் எ பிக் மல்டி மில்லியனர். அந்த ஆள் வந்து தான் அந்த வச்சு தான் நிறைய ப்ரோக்ராம் நடக்குது யூஎஸ்ஏல. கவர்மெண்ட் கம்பெனி இருந்தாலும் ப்ரைவேட் ஆள் கம்பெனி தான் என்கரேஜ் பண்ணி நடக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட்டோட நடக்குது. அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 2-3 தடவை டூரிசம் போயாச்சு. இது ஒரு 3 தடவை என்ன போயாச்சு. 4வது தடவை தான் இப்போ வந்து இந்த லேடிஸ் எல்லாம் தனியாக போய் அது ரெக்கார்ட் பிரேக் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்பேஸில் வந்து இந்த இதெல்லாம் நம்ம இனி காமனாக வருவாங்க. 10-20 வருஷம் தாண்டியாச்சுன்னா ஒரு நாள் எங்கே பண்ணோம், ஒரு பிக்னிக் போகணும், எங்கே போகிறேன், நான் வந்து ஸ்பேஸ் கொண்டு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உண்மையில ஏன்னா ஒரு 270 கிலோமீட்டர் தானே இருக்குது ஸ்பேஸ். ஏன்னா சென்னை போகிறதுக்கு இடத்த விட ஷார்ட்டு தான், மதுரைக்குள்ளே தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ். அப்போ அங்கே போகிறேன், ஸ்பேஸில் போயிட்டு வரேன் டூரிஸ்ட். அப்போ நிறைய பேர் அப்படி டூரிஸ்டாக வரும்போது அதில் வேறு வாய்ப்பு தான் கிரியேட் ஆகுது. அப்போ வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ ஸ்பேஸில் போகிறாங்க பார்த்தியா, நான் அதை பற்றி தான் ஒன்று சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து யாராவது ஒருத்தன் சொல்லுங்க போகும். முதல்ல வந்து மூணில் வந்து வெரி குட் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் லேண்ட் ஆனது. இன்னொரு கூட லேண்ட் ஆனது ஆல்ட்ரின். மைக்கேல் கோலின்ஸ் தான் அங்கே கமெண்ட்ரி வெஹிக்கிள் இருக்கிறது. அது எந்த வருஷம்? 1969. 1969 லேண்ட் பண்ணாங்கன்னா நிறைய நாடுகள் இப்போ முயற்சி பண்ணுறாங்க, அது பண்ண முடியாது. அப்போ யூஎஸ்ஏ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேறிக்கிறாங்க பாருங்க. இப்போ ஸ்பேஸில் வந்து அங்கே என்னென்னா அங்கே ஒரு பெரிய வீடு மாதிரி ஒன்று கட்டியிருக்கு, அது சுற்றிகிட்டே வந்துட்டு அதில் எப்போவுமே வந்து விஞ்ஞானிகள் போய் அங்கே ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து 6 பேர் அங்கே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விண்வெளியில் அவங்க எத்தனை மாதம் இருப்பாங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் எல்லாம் விண்வெளியில் இருந்து ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கேருந்து அந்த அங்கே அவங்களுக்கு உள்ள திங்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு திங்ஸை கொடுத்துட்டு வந்துடும்.
அது மாஸ்க்கு ஒர்க்காக போகும். அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொண்டு போகணும். அங்கே வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த பழைய ட்ரெஸ்ஸை அங்கே கொண்டு வந்துடும், புதிய ட்ரெஸ்ஸை கொண்டு போவோம். வீட்டுக்காரங்க வந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் ஐட்டம் ஏதாவது கொடுக்கணும்னா அதையும் கொண்டு போய் கொடுக்கணும். பாருங்க எப்படி போயிட்டு வர நமக்கு. ஆனால் 6 பேர் இல்லை 12 பேர் தான் இருப்பாங்க ஒரு டைமில். அது பல நாடுகளில் சேர்ந்ததாக இருக்கும். இந்தியாவில் வந்து யாரும் போகலை. ஆனால் ஒரே ஒரு ஆள் போக போகிறாரு, பேர் மறந்துட்டேன். எப்போ போகிறாருன்னா ஆகஸ்ட். யாருக்காவது பேர் தெரியுமா? இந்தியாவில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸுக்கு வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் ரிசர்ச் பண்ணக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இத்தனை வருஷத்துக்கு பிறகு. சிவன் பிள்ளை இல்லை, வேற சிவன் பிள்ளை வேற ஐஎஸ் இருந்தது. அப்போ அந்த வாய்ப்பு வருது. அப்போ இங்கே பார்த்து அதை வந்து நம்ம ஒரு பெருமையாக சரி நம்ம ஒரு ஆள் கிடைச்சிட்டு போகிறாங்கன்னு நம்ம எடுக்கிறோம். அது இனி நம்ம வந்து அதை துள்ளி குதிச்சு நம்ம நாடாக போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு சத்தம் போட்டு தேவையில்லை. அவங்க எத்தனை வருஷமா போயிட்டு இருக்காங்க இல்லையா? அதில் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். ஓகே, அப்படி வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் அது மாத்திரம் இல்லை. இப்போ வந்து மூணில் ரிசர்ச் பண்ணுறாங்க, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க, இன்னொன்றில் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க? சூரியனில் பண்ணுறாங்க, சந்திரன்ல செவ்வாய் கிரகம் மார்ஸ். அதுக்கு வந்து இங்கே என்ன, அதுக்கு ராக்கெட்டு போய் சேரணும்னா இப்போ வந்து ஒரு இடத்துல இங்கேருந்து சென்னை போன எவ்வளோ நேரம், ஒரு மறுநாளைக்கு இறங்கிடலாம். இப்போ வந்து அங்கே ஸ்பேஸில் போனால் 1 மணி நேரத்தில் போயிடலாமா? 1 மணி நேரமோ 4 மணி நேரம் அதுக்கு மேலே போயிடலாம். 273 கிலோமீட்டர் தானே இருக்கு. இப்போ போக முடியாதுண்ணா. இன்னைக்கு ஒரு வாரம் கிடைச்சாப்போ ஃப்ளைட்டில் சுற்றி நேரே போயிடுவாங்க. ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ராக்கெட்டு போய் சேர்றதுன்னா எப்போ போய் சேரணும்னா, இப்போ ராக்கெட் அனுப்பினா அடுத்த வருஷம் தான் போகும். இன்னைக்கு அனுப்பினா 1 வருஷம் கழித்து அனுப்பி போய் சக்சஸ்ஃபுல்லாக அங்கே லேண்ட் ஆகிடும். கியூரியாசிட்டி யூஎஸ்ஏ பண்ணிடும். இப்படி வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ். அப்புறம் பார்த்து ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன். இதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ரோபோட்டிக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சொன்னேன். ரோபோட்டிக்னா ஒரு இடத்துல போனால் டீ கொடுக்கும். ஹோட்டலில் எல்லாம் ரோபோட்டிக் நிறைய பேர் இப்போ எம்ப்ளாய் பண்ணிக்கிறாங்க. டீ கொடுக்கும். போய் கேக் ஓட்டி வாங்கிருக்கோம். அப்போ வந்து டீ அதை போய் கொண்டு வந்து கேட்கலாம். அது ரொம்ப ஒரு ஞாபகம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் என்ன வருது, அது ஆட்டோமேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு. ஆட்டோமேட்டிக் நிறைய நம்ம நடக்கும். டீ வெண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேஷை போட்டாச்சுன்னா டீ வரும். அது அப்புறம் வந்து 5th வந்து அது எடுங்க சார். 5th பிளாக் செயின் மற்றும் ஃபைண்டர் ரோல்ஸ் இன்க்ளூட் டிசைனிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் அனாலிசிஸ். டிஜிட்டல் பேங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஏடிஎம் கார்டை கொண்டு போட்டால் பணம் இருந்தால் ஏடிஎம்ல பணம் போடலாமா? இதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிளாக் செயின் அண்ட் ஃபைன்டெக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி அது வந்து ஓகே. ஃபின்டெக் நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். ஃபின்டெக் ஓகே கரெக்ட். இன்ஜினியர்ஸ் skilled in blockchain development in demand for secure digital payment system. ஓகே, இதில் இன்ஜினியர்ஸ் வாய்ப்பு இருக்குது. இப்படி திங்க் பண்ணணும். இல்லை நான் வந்து வீடு கட்டியே தான் போகிறேன்னு சொல்லிட்டு மாதிரி இன்ஜினியர் நினைக்க விடுறது. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இல்லை ஆட்கள் இருக்காங்க. ரைட். அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியர் 6th one. Advancement in bioinformatics, prosthetic design and telemedicine. ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில இருக்குது. அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, வயரபிள் ஹெல்த் டிவைசஸ் அண்ட் ட்ரக் அண்ட் டெவலப்மெண்ட். புதிய ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடியது. அதில் ஒரு ரிசர்ச் எல்லாம் வந்து என்ன வருதுன்னா இந்த பயோடெக்னாலஜியில் வருது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து சைபர் செக்யூரிட்டி 7 எல்லாத்தையும் டிக் பண்ணிக்க புரிஞ்சுக்கணும். அதில் என்ன அப்புறம் ஹோமில் போய் பார்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி திருப்பி பார்க்கணும். ஓகே, அதான் நம்ம ரிவைஸ் பண்ணால் தான் மைண்டில் நமக்கு செட் ஆகும். சைபர் செக்யூரிட்டின்னா இப்போ வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ண வேண்டியது.
இப்போ நம்ம ஒரு ஃபோன் அடிச்சாச்சுன்னா உடனே பேச முடியுதா? முடியாது. ஏன்னா அங்கே சைபர் செக்யூரிட்டி அப்படி இருக்கு, உங்களை ஏமாத்துவாங்க, அப்படி பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் மெசேஜ் வருதா? அதனால என்னன்னா நம்ம எப்படி தான் நல்லா போகணும்னு நினைச்சாலும் ஒரு குரூப் வந்து கிரிமினல் மைண்டோட இருக்கு. என்னதான் பண்ணாலும் கொஞ்சம் பேர் கிரிமினல் ஆட்டிடியூட் இருக்கா, எங்கேயும் இருக்கும். ஒரு குரூப்பில் வந்தாலும் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா அவனோட அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை வந்து அவன் எப்படி பண்ணுவான்னா அந்த பணத்தை எப்படி கொள்ளாடிக்கிறது, மக்களை எப்படி ஏமாத்துறது. இப்போ எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன கேட்டான்னா, நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன், உங்கள் செல் நம்பர் பாருங்க எப்படி ஏமாத்துறாங்க. நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் உடனடியாக தேவையான உடனே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கார்டு நம்பர், அந்த சிசிடிவி நம்பர் சொன்னோட என்னாச்சு, போடுற படம் வந்து 5000 தான் இருக்குது, அதை மொத்தமாக காணும். மொத்தமாக அங்கே மெசேஜ் வந்து 5000 rupees பேலன்ஸ் எடுத்தாச்சு. அப்போது அதுக்கப்புறம் பேங்கில் போனால் அதுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி. இங்கே திருப்பி அதை கண்டுபிடிக்கலாம் பெரிய பாடு, அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி வேணும். எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி தேவை. இப்போ கேட்டில் ஒரு செக்யூரிட்டி போட்டுக்கலாம், யாராவது தெரியாமல் வரக்கூடாது. அதே மாதிரி தான் எவனாவது ஃபேமிலியே வந்து நம்மளை அட்டாக் பண்ண விடாது, அதுக்கு சிசிடிவி கேமரா வச்சுருக்கணும், வைப்பாங்க நிறைய பேர். இப்படி வந்து செக்யூரிட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை. ஒரு வீட்டில் வந்து எப்படி வந்து ஒரு ஒட்டடம் வந்து வருதோ, அழுகு பிடிக்கிற வீட்டில் ஒட்டடம் வருமா, அழுகு பிடிக்கும்போது நம்ம என்ன செய்யணும், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து சேஃப்கார்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ரைட், அதான் சைபர் செக்யூரிட்டி. இதில் வந்து நிறைய கிரிமினலும் உருவாகுறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக இந்த சைபர் செக்யூரிட்டியில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அதாவது டிஜிட்டல் சுற்றுச்சூழல்னு சொல்லியிருந்தாங்க. டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் விரிவடையும் போது பாதுகாப்பான அமைப்புகளை வடிவமைக்கவும் சைபர் அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடவும் மேம்பட்ட குடியாக்க முறைகளை உருவாக்கவும் பொறியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். நெறிமுறை ஹேக்கிங், நெட்வொர்க் பாதுகாப்பு மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இயங்கும் சைபர் செக்யூரிட்டி. கரண்ட் போச்சா? மைக் இருக்கு. சரி, நான் முடிச்சுக்கிறேன். 5 minutes தான், ஒரு பிரேக்கப் பண்ணிக்கலாம். எஸ் ரைட்டா. இப்போ எப்படி தான் நம்ம பேசாமல் எல்லாரும் இருக்கணும்னா இருக்க முடியாது. அதுலேயே கொஞ்சம் பேர் அப்படி இப்படி ட்ரபிள்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து ஒரு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய சோசியல் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி. அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பிளேசஸ் போடுற டைம் ஆகும். ஓகே, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஸ்மார்ட் டிவைசஸ் அதை வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணோம். அடுத்து வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் பிக் டேட்டா இன்ஜினியரிங். லாஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மாத்திரம் பார்த்துக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா என்னது? ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறது, வேற ஏர்போர்ட் கட்டுறது, ஏரோப்ளைன் உருவாக்குறது, ஷிப் பில்டிங் பண்ணுறது. ஆமாம், இப்போ இங்கே ஏரோப்ளைன் வந்து மெயினாக எத்தனை கம்பெனி இருக்குது? 2 கம்பெனி தான் மெயினாக இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது, ஏர் பஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து அமெரிக்கா இருக்குது, போயிங்னு நினைக்கிறேன். ஆமாம், போயிங் ஆர் ஏர் பஸ், 2 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. அவங்க தான் நிறைய பிளைன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இப்போ சைனாவில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலும் லீடிங் ப்ரொடியூசர் கொஞ்சம் காரணமாக இருக்காங்க. இப்போ தான் மற்ற கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஷிப் பில்டிங், ஷிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றியே சொல்கிறது 1 hour ஆகிடும். அதனால இவ்வளோ மேட்டர் தான் சொல்லியிருக்கேன். தேட் வுட் பி மச் யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எல்லாமே பிரயோஜனமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக கேரளத்தில் என்ன வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. கேரளா கொஞ்சம் கூட அட்டென்ஷன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஷுட் டேக் கேர் ஆஃப் யூ for further improvement. And in spite of all that, the participants are very active and passive listeners, and whenever I am asking questions, they are answering immediately. I advise you not only Tamil but improve your English by reading newspapers, English newspaper, and hearing this news. And moreover, I want to stress
ஃபர்ஸ்ட் ரோல எடுத்து ஐ வாண்ட் டு அப்படியா ஒரே ஒரு மேட்டர் கூட நான் சொல்லியிருந்தேன். இது வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா இப்போ நான் வந்து என்னோட ஃபேஸ்புக்கோ என்னோட யூடியூப்பை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன்னு எனக்கு. ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு 34வது நாளாக போட்டுட்ருக்கேன். என்னென்னா அதாவது இது என்ன சரி எக்கானமிக் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். யூடியூப்பில் டெய்லி போடுறேன். அதை படித்து அதை வந்து கேட்டிங்கன்னா 2-3 கேட்டால் தமிழ்லையும் வருது, இங்கிலீஷ்லேயும் வருது. ஃபஸ்ட்டு தமிழ்லையும் வருது. அதை வேணால் ஒரு எழுதி வச்சுங்க. ஃபேஸ்புக்லேயும் போடுவேன், இதுலேயும் போடுவேன். இதில் வந்து யூடியூப் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இதை பாருங்கள். அது வந்து ஒரு 4 மினிட் 5 மினிட் தான் ஓடும். திரும்ப திரும்ப கேளுங்க. இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷும் டெவலப் ஆகும். அப்புறம் தமிழில் வந்து புரிஞ்சுக்கணும். புரியலைன்னா தமிழில் புரிஞ்சுக்கணும். இதான் அந்த பெருசாக முடியுது. அந்த லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பேண்ட் ஆகுது. அதை ஒன்றை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணுவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இதை ரொம்ப ஸ்டடி பண்ணி போடுறேன். அது வேர்ட்ஸில் வரும், வாய்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே. யூடியூப் வந்து அதை வேணா ஒரு பேப்பர் எழுதிங்க, mwn.com. இன்னைக்கே போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சா பண்ணு, அது கம்பல்சரி இல்லை. ஃபேஸ்புக்கை பார்த்து அது போதும். இது தெரியும், டிஸ்பிளே கரெக்ட். ஓகே, mwn.com. இதில் எது படிக்கல, இதில் வந்து என்னென்னா சப்ஜெக்ட் வந்து இருக்குது, காஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இப்படி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இதை தவிர டெய்லி போஸ்டிங் வரதை இதை மாத்திரம் பார்க்க சொல்லுங்க. தமிழில் கேளுங்க, இங்கிலீஷ்லையும் கேளுங்க. இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷ் நாலேஜ் போகும். ஏன்னா இது ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் போடுவேன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வரும், யூஎஸ் இங்கிலீஷ் வரும். ஒரு லேடி பேசுவாங்க, அது அந்த வார்த்தைகளும் ஓடிட்டு. ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கலாம், பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்க, நல்லா படிங்க. நான் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இனிமேல் வந்து கொஞ்சம் பேர் ஐஏஎஸ்ஸாக மாறணும், கொஞ்சம் பேர் டாக்டர்ஸாக மாறணும், எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி நிறைய சேலரி வாங்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வைஸ் பிரின்சிபால்னு சொல்லுங்க. நம்மளுடைய மைண்டில் நம்ம என்ன பிளான் பண்ணணும், எப்படி நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக நம்ம எடுத்துரைக்க நம்முடைய ஸ்காட் கல்லூரியில் வைஸ் பிரின்சிபால் அவங்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா அவங்க பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 1 மணிக்கு நம்ம செஷன் முடியுது, 1 மணிக்கு நம்ம இருக்கணும், முடிக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் செலவுகள்லாம் கொஞ்சம் 12 நிமிஷங்கள் ஆச்சு. அப்போ அவங்க பிளான் நம்மளுக்கு சொல்றவங்களே அதுக்கு நல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டைம்ல நம்மவும் அதை ஏற்று நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்வும் சிறப்பான முறையில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு முறை கூட எங்களை சார்ந்து